சாதாரண ஃபேஸ்புக் விளம்பரம் எப்படி ஒருத்தரை 80 லட்சம் ரூபாய் இழக்க வச்சது வாங்க பார்க்கலாம். இந்த கதை சுரேஷ் பாபுவோடது. அவரோட அனுபவம் நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. எல்லாம் ஆரம்பிச்சது ஃபேஸ்புக்ல பார்த்த ஒரு விளம்பரத்துல தான். ஷோலா செக்யூரிட்டிஸ்னு ஒரு கம்பெனி பாக்க ரொம்ப உண்மையா தெரிஞ்சிருக்கு. உடனே அவர் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல சேர்த்திருக்காங்க. அங்க நவிஷா சன்யம்னு ஒருத்தங்க அவரை நேரடியா காண்டாக்ட் பண்ணிருக்காங்க. இந்த மோசடியோட முதல் படியே நம்பிக்கையை உருவாக்குறது தான். முதல்ல சின்ன சின்ன லாபம் காட்டி ஆசைய தோண்டுவாங்க. அவரோட முதலீடு ரொம்ப சின்னது, வெறும் 10,000 ரூபாய் தான். நம்பிக்கைய வர வைக்கிறதுக்காக போட்ட காசுக்கு உடனே 2000 3000ன்னு லாபம் கிடைச்சிருக்கு. இதனால இது ரொம்ப லாபகரமான டீல நம்பிட்டாரு. அவங்களோட வழிகாட்டுதல் என்ன நம்ப வச்சதுன்னு சுரேஷே சொல்லியிருக்காரு. இது ஒரு சைக்கலாஜிக்கல் கேம். நம்பிக்கை வந்ததும் அடுத்த கட்டத்துக்கு போனாங்க. இந்த முறை கேட்டது 7 லட்சம் ரூபாய். அடுத்து இன்னும் பெரிய லாபம் கிடைக்கும்னு சொல்லி ஐபிஓல முதலீடு செய்ய வச்சாங்க. அடுத்த ஒரு மாசத்துல பாருங்க, பல லட்சம் ரூபாயா அடுத்தடுத்து வெவ்வேறு அக்கவுண்டுகளுக்கு அனுப்பியிருக்காரு. சரி, லாபத்தை எடுக்கலான்னு பார்த்தா அப்போதான் முதல் ட்விஸ்ட். 20% சர்வீஸ் சார்ஜ் கேட்டிருக்காங்க. பணத்தை எப்படியாவது மீட்கணும்னு கடன் வாங்கியும் சேமிப்பையும் வச்சு 27 லட்சம் ரூபாய்க்கு மேல கட்டியிருக்காரு. ஆனா பணம் வந்ததா? இல்ல. அதுக்கு பதிலா பணத்தை எடுக்க இன்னொரு புது கட்டணத்தை கொண்டு வந்தாங்க. இது ஒரு கிளாசிக் ஸ்கேம் டெக்னிக். விதவிதமா கட்டணம்னு சொல்லி கடைசி ரூபா வரைக்கும் கறந்துடுவாங்க. கடைசியா ஒரு பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் இழந்த மொத்த பணம் 80 லட்சம் ரூபாய்க்கும் மேல. அக்கவுண்ட்ல 1 ரூபா கூட இல்ல. அப்பதான் தான் ஏமாந்துட்டோன்னு உணர்ந்து போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காரு. விசாரணையில இந்த பணம் பல போலி வங்கி கணக்குகள் வழியா கைமாறி தெரிய வந்திருக்கு. சரி, இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த மாதிரியான மோசடிகள்ல இருந்து தப்பிக்க சில முக்கியமான அறிகுறிகள் இருக்கு. ஒரு முதலீடு ரொம்ப நல்லதா தெரிஞ்சா அதுல ஒளிஞ்சிருக்கிற ஆபத்தை உங்களால கண்டுபிடிக்க முடியுமா?